அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்த இந்த சனி பெயர்ச்சியின் மூலமா அடுத்தது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ரொம்பவே அபாரமான பலனை கொடுக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் சனி பெயர்ச்சி பலன்களாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தோஷங்கள் இருக்குது, சரியான ஒரு தோஷ நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தோஷத்தால் தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே வரல, நான் நினைத்தது எதுவும் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன்னுடைய 3ஆம் பார்வையால் 12ஆம் இடமான அயன சயன விரைவு ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானையும் 10ஆம் பார்வையால் 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு அஷ்டமாதிபதி மற்றும் பாக்யாதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதால சில நல்ல பலன்களை ஏற்படுத்தி தந்துவிடும். பொதுவாகவே குரு ஒரு வீட்டில் சனியோ சனி வீட்டில் குருவோ இருக்கிறது ரொம்ப சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுடைய வயதிற்கும் தகுதிக்கும் திறமைக்கும் பூர்வ புண்ணிய பலத்திற்கும் ஏற்ப பலன் பெறக்கூடியதாக காலம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மனிதனை சமுதாயத்தில் தலை சிறந்த மனிதனாக உயர்த்தி காட்டுவது தொழில் தாங்க. இந்த தொழில் சிறப்பாக இருந்தால் எல்லாமே தேடி வரும். தொழில் பெரிய சாதனையை பெற்றுத்தரும் வாய்ப்பு தேடி வரும். வாழ்க்கையை போராட்டமாக இருந்தவங்களுக்கு கூட சீரான தொழில் வளர்ச்சியால் மன நிம்மதியான வாழ்க்கை அமையும். அன்றாட கூலி வேலை செய்து சம்பாதித்தவங்க கூட சொந்த தொழில் செய்து பெரும் வருமானம் ஈட்டக்கூடிய நேரம் வந்துடும். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரம் கூட உயரும். வருமான வரி கட்டக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தன வரவு சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய தேவைகளை பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவீங்க. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த தடைப்பட்ட அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு சிறு முயற்சியில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். புதிய சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முக்கிய பத்திரங்களை நீங்கள் படித்து பார்த்து வாங்கிறது அவசியம். வாடகைக்கு போகாமல் இருந்த அசையா சொத்துகளுக்கு கூட புதிய வாடகைதாரர்கள் கிடைப்பாங்க. சொத்துக்களினுடைய மதிப்பு உயரும். விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு சிறு தடைகளுக்கு பிறகு சாதகமாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வோடு கூடிய பணி மாற்றம் கூட ஏற்படலாம். அரசு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு பணி நியமனமான ஆணை கிடைக்கும். வேலை பார்த்த இடத்துல இருந்து வந்த பிணக்குகள் கூட சீராகும். இதுவரைக்கும் நிரந்தர வேலை இல்லாதவங்களுக்கு கூட நிரந்தர வேலை கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட கம்பெனி செலவில் வெளிநாடு சென்று பணிபுரியக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலாம். திடீர் பதவி, புகழ், கௌரவம் இவையெல்லாம் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மையான காலம் இது அப்படின்னு சொல்லலாம். அதிகார பதவிகள் தேடி வரும். அரசியலில் கருத்து ஒற்றுமை ஏற்படலாம். கட்சி மேலிடம் உங்களுக்கு முக்கியத்துவமும் பதவியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புனித நீராடல், புனித ஸ்தல யாத்திரை சென்று வர்றதுக்கான வாய்ப்பு இவையெல்லாம் இருக்குது. இஷ்ட குல உபாசனை தெய்வ வழிபாடுகள் பலிதமாகும். பூர்வீக சொத்துக்களை பிரதிபலிக்கிறதுல ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் இப்போதே சரியாகிடும். பொது காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொள்வீங்க. ஆலய திருப்பணிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். அந்தணர்கள் சிவனடியார்களுக்கு தான தர்மங்கள் கொடுத்து ஆனந்தம் அடைவீங்க. மேலும் சிலருக்கு இன்சூரன்ஸ், பாலிசி, முதிர்வு தொகை, உயில் சொத்து இவையெல்லாம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்தில் நிலவிய தடைகள் எல்லாமே அகலும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 12ஆம் இடமான விரய அயன சயன ஸ்தானத்தில் பதிக்குது. அதே போல் செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கு அடங்காமல் இருக்கலாம். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவது எப்படி என்பதை சனி பகவான் புரிய வைப்பார்.
அதே போல் நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாமல் கடுமையாக உழைக்க நேரிடலாம். வெளிநாடு குடியுரிமையில் நிலவிய சட்ட சிக்கல்கள் சீராகும். பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களை நிலை தடுமாற வைக்கலாம். இந்த காலகட்டத்தில் பங்குச்சந்தை, ரேஸ், லாட்ரி போன்ற அதிர்ஷ்டம் தொடர்பான செயல்களில் ஆர்வம் குறைப்பது நல்லது. வரவு இல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் முதலுக்கே மோசமாகக்கூடியது என்பதால் ரொம்பவே கவனமாக இருக்கணும். உற்றார் உறவினர்கள் நண்பருக்கு ஜாமீன் போட்டால் கடன் தொல்லைக்கு நீங்களே பொறுப்பேற்க நேரிடலாம். ஊருக்கு தெரியாமல் இருந்தால் உங்களுடைய சில விஷயங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கலாம். உங்களுடைய கவனக்குறைவான செயல்களால் மறைமுக எதிரிகள் கூட உருவாகுவாங்க. நம்பிக்கையானவர்களே முதுகில் குத்தக்கூடிய நேரம். நெருக்கமானவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. உறவினர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. உடலில் இடது கண், பாதங்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் தக்க மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. குடும்ப விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதை அனுமதிக்கக்கூடாது. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ஸ்தான சனியினுடைய 4ஆம் பார்வை சுகஸ்தானத்துக்கு இருக்கிறதால தொழில் நிமித்தமான பயணம், அலைச்சல் இவையெல்லாம் மிகுதியாகலாம். தடைப்பட்ட வீடு, வாகன யோகம் தற்போது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பல வங்கி ஏறியும் வீடு கட்ட கடனுதவி கிடைக்காததால் வீடு கட்டக்கூடிய முயற்சியை ஒத்தி வைக்கிறது உங்களுக்கு வீட்டு கடன் இப்போது வீட்டு கதவை தட்டும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டு கடன் கிடைத்து வீடு கட்டக்கூடிய பணி துரிதப்படுத்தப்படும். ஜனன கால ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்து கொண்டு இருந்தா உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதால பழைய வீட்டை வாங்கினா பொருள் விரயம் குறையும். பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு சற்று விலை உயர்ந்த புதிய வண்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பெரும் தொகை கிடைக்கும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வீட்டில் சேரும். மேலும் வீட்டுக்கு தேவையான அதிநவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. தாய் வழி நெருங்கிய உறவினர்களோடு விருந்து உபசாரங்களில் கலந்து கொள்வீங்க. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தி பொது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதோடு ஆசிரியர்களுடைய பாராட்டையும் பெறுவாங்க. பள்ளி, கல்லூரி கலை நிகழ்ச்சிகளில் கலந்து பரிசுகளும் பதக்கங்களும் பெறுவாங்க. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் புது தெம்பையும் புது உணர்வையும் உங்களுக்கு கொடுக்கும். சனியினுடைய 10ஆம் பார்வை 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்தில் பதியுது. சனி தான் பார்த்த வீட்டின் வேலையை தாமதப்படுத்தி தான் நடத்துவார் என்பதால் வரன் சார்ந்த மனக்குழப்பம் இப்போ உங்களுக்கு இருக்கலாம். கணவன் மனைவிக்கு சிறு கருத்து வேறுபாடு வரும், ஆனால் அது மறைஞ்சு போயிடும், பயப்பட வேண்டாம். பல நேரங்களில் சம்பந்திகள் கூட சண்டைகள் போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். உறவினர்கள் நண்பர்களுக்கு பண உதவி செய்தால் இப்போதைக்கு உங்களுக்கு திரும்ப வராது அப்படின்னு சொல்லலாம். அதுவே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுக்கு காரணமாக கூட அமையலாம். தொழில் கூட்டாளிகளிடையே முறையான ஒப்பந்தமிட்டு தொழில் நடத்துவது நல்லது. ஒரு சிலர் பூர்வீக சொத்தை விற்று புதிய சொத்து வாங்குவாங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். சீட்டு, ரேஸ், பங்கு சந்தை மூலமாக வருமானம் அவையெல்லாம் பெருகும். புதிய தொழில் கிளைகள் உருவாக ஏற்ற காலமாக அமையும். அரசியல் மிகப்பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். மேலும் சேவை மனப்பான்மையோடு இருந்தால் தேர்தல் வெற்றி உங்களுக்கு. சமூக அந்தஸ்து மிக சிறப்பாக நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும். மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தி வரவங்க கூட தொழிலுக்கு தேவையான இன்சூரன்ஸ் செய்து கொள்வது நல்லது. குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் வந்து நிற்கும். வீடு அல்லது தொழில் நிறுவனத்தில் குலதெய்வத்தினுடைய படம் வைத்து வழிபட்டால் வெற்றிக்கு வாய்ப்பு உள்ளது. வெற்றிக்கு வாய்ப்பு மேலும் அதிகரிக்கும். திருமணத்தை பற்றி பார்க்கும்போது சிலர் மதம் மாறி அல்லது குலம் மாறிய திருமணம் செய்வாங்க. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணமாகாமல் உங்களுக்கு இருந்தால் அது மாறும். மனமுறிவு ஏற்பட்டவங்களுக்கு 2ஆம் திருமணம் கூட நடக்கலாம். சிலருக்கு வரன் பற்றிய முடிவு எடுக்க முடியாமல் மனக்குழப்பமாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் வீடு, மனை, வாகனம், திருமணம், மகப்பேறு போன்றவற்றின் மூலமாக நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறையும். பிள்ளைகளால் உறவினர்களிடம் மதிப்பு கூடும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும். அரசாங்க காரியங்களில் அனுகூலம் கிடைக்கும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்கிறது நல்லதொரு பரிகாரமாக இருக்கும். வசதி இருக்கிறவங்க உடல்நலம் குன்றியவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.